வரவேற்பு எப்படி இருக்குதுன்னா? மகிழ்ச்சி கலந்த எழுச்சியோடு இருக்கின்றது. திருப்பரங்குன்ற தீபம் மீது மலைமேற்ற அனுமதிக்க அவர்களுக்கு மக்கள் தகுந்த தண்டனை கொடுப்பார்கள் பாஜக தேசிய தலைவர் இங்க வந்து பேசியிருக்கிறார் சார். மதத்தால், இனத்தால், மொழியால் மக்களை பிளவுபடுவதை உறுதியோடு அந்த காலத்தில் வல்லபாய் பட்டேலை இரும்பு மனிதர் என்பார். ஒன்றியத்தின் இரும்பு மனிதராக நின்று மாண்புமிகு எங்கள் உயிரிழந்த அன்பு தலைவர் தளபதி அவர்கள் மத மோதலை தடுத்து மதவாதிகளுக்கு பாடம் புகட்டியிருக்கின்றார். அவர்கள் இந்த தேர்தலில் மக்கள் அந்த மதவாதிகளுக்கு பாடம் புகட்டுவார்கள். வடசென்னைக்கு திமுக எதுவுமே செய்யல என்று ஜெயக்குமார் ஆகட்டும் ராயபுரம் தொடர்ந்து இந்த குற்றச்சாட்டை முன் வச்சுட்டே அவங்க தேர்தலுக்கு வந்துடும் போயிடுவாங்க. வர சொல்லுங்கள். வட சென்னையில் இந்த ஆட்சி வந்த பிறகு எத்தனை அடையாளங்களை உருவாக்கி தந்திருக்கிறோம் என்று. பாதுகாக்கப்பட்ட குடிநீர், சீரான கழிவுநீர் ஓட்டம், விளையாட்டு மைதானங்கள், கல்லூரிகள், பேருந்து நிலையங்கள், இப்படி பல திட்டங்களை கொண்டு வந்த அரசு திராவிட மாடல் அரசு. ஒரு காலத்தில் மாநகராட்சி பள்ளிகளை வறுமையின் அடையாளமாக பார்ப்பார்கள். இன்றைக்கு மாநகராட்சி பள்ளிகள் பெருமையின் அடையாளமாக மாற்றிக் காட்டி தனியார் பள்ளிக்கு நிகராக கொண்டு வந்த பெருமை மாண்புமிகு தமிழக முதல்வர்களை சாரும். அவர்கள் காலத்திலே ஏற்படுத்த முடியாத ராயபுரம் சுரங்கப்பாதை மாண்புமிகு திராவிட மாடல் ஆட்சியில் தான் கொண்டு வரப்பட்டது. அதேபோல் சுண்ணாம்பு கால்வாய் பகுதியிலே ஒரு திட்டப்பகுதி, அதாவது மேம்பாலம், இந்த ஆட்சியில் தான் கொண்டு வரப்பட்டது. கல்யாணபுரம் மேம்பாலம் மே மாதத்திற்குள் பயன்பாட்டிற்கு வரும். அதையும் மாண்புமிகு தமிழக முதல்வர் மீண்டும் 2.0 முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்ற குரல் மே மாதத்தில் ஆளுநர் மாலையில் ஒலித்த பிறகு அதையும் கொண்டு வருவார். முதலமைச்சர் ஏற்கனவே மாவட்ட செயல் கூட்டத்திலே சொல்லிவிட்டார். வேட்பாளர்கள் ஒவ்வொரு தொகுதியிலும் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் தான் என்று சொல்லிவிட்டார். ஆகவே எங்களையும் அவருடைய பிரதிநிதியாக, அவருடைய முகமாக தான் பார்க்கிறார். தமிழ்நாடு முழுவதும் சுற்றுப்பயணம் செய்ய வேண்டிய நிலை வாய்ப்பு இருந்தால் நிச்சயம் வருவார். அவ்வளவுதான்.